ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஓம் அனுமந்தாய் வித்மகே வாயு புத்திராய் தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி. திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நம்ம இந்த எபிசோடில் 2026 புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம். எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை நல் உள்ளங்களுக்கும் உங்களது ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இந்த ஆண்டு எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்றிருக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். இந்த 2026 எப்படி இருக்க போகுது, சென்ற ஆண்டு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ற ஆண்டு ஏதோ நல்லது நடக்கும், வேலை கிடைக்கும்னு எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு காத்திருந்தது தான் மிச்சம். வீடு கட்டலாமான்னு முயற்சி பண்ணீங்க, முடியல. பிள்ளைகளை உயர்கல்வி வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கணும், இப்படி பலவாறாக முயற்சி பண்ணீங்க. ஆனால் ஏதாவது ஒரு முயற்சி சக்ஸஸ் ஆச்சா அப்படின்னா அதுதான் அங்கே ஒரு நிலை. கடந்த ஆண்டு எதிர்பார்த்து காத்திருந்தது தான் மிச்சமாக இருந்தது. நல்லது நடந்ததா அப்படின்னா உங்கள் எதிர்பார்ப்புக்கு நல்லது நடக்கவில்லை. சரி, இந்த ஆண்டு எப்படி இருக்க போதுங்க? இந்த 2026 நல்லா இருக்குமா? இந்த 2026 கூட்டு எண் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் வருகிறது. ஸோ உங்களை பொறுத்தவரையிலையும் நம்பர் 1 இருக்கக்கூடியவர்கள் சாதிக்கக்கூடிய நிலை. அப்போ மற்றவங்க சாதிக்க மாட்டாங்களா? எல்லாருமே சாதிப்பார்கள். ஏன்னா கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா கும்பராசி, மீனராசி, மேஷராசி, இந்த 3 ராசிகளுக்கும் 7 சனி போய்கொண்டிருக்கிறது. ராகு கேதுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய பெயர்ச்சி இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னா, டிசம்பர் கடைசி வாரம் தாங்க ராகு கேது பயிற்சி. அப்போ டிசம்பர் அப்படின்னும் போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இங்கே தான் இருக்கார். கும்பத்தில் தான் ராகு, சிம்மத்தில் தான் கேது. அதனுடைய பலனை நம்ம ஆண்டு பலனை நம்ம சொல்ல போகிறோம். குரு பகவான் எடுத்துட்டிங்கனாக்கா இந்த ஆண்டு 3 ராசிகளில் சஞ்சாரம் செஞ்சு 12 ராசிகளுக்கும் பலனை வழங்க இருக்கிறார். மே மாதம் வரைக்கும், ஜனவரி முதல் மே மாதம் வரைக்கும் இந்த குரு பகவான் மிதுனத்தில் இருந்து பலனை தர இருக்கிறார். ஜூன் 2ஆம் தேதி முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்கும் கடகத்தில் உச்சநிலை பெற்று பலனை தரப்போகிறார். அக்டோபர் 14 முதல் டிசம்பர் 31 வரைக்கும் வருட இறுதியில் வரைக்கும் சிம்மம் சென்று பலனை தர இருக்கிறார் குரு பகவான். அதிசாரம் பெற்று போகிறார். அப்போ குரு பகவான் 3 ராசிக்கு இடம்பெயர்ந்து சென்று பலனை தரக்கூடிய நிலை. ராகு கேது பயிற்சி டிசம்பர் கடைசி, அதாவது முதல் வாரம் தான் இருக்குது. அதனால் மேக்சிமம் நம்ம ராகு கேதுவை பலனை எடுத்துக்கலாம். இந்த ஆண்டு சனி பகவானுடைய பயிற்சி இல்லை. இப்படி ஆண்டு கிரகங்கள் நல்ல பலனை தருமா? சென்ற ஆண்டு புதுசாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு சிலருக்கு கிடைச்சதே ஒழிய நிறைய பேருக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக அமையல. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தணும்னு நினச்சிங்க, எதுவும் நடத்த முடியல. வருமானத்தில் சரியான ஒரு நிலை இல்லை. வருமானத்தில் தடை இருந்தது. வரக்கூடிய காசு பணம் குடும்ப செலவு மெயின்டெனன்ஸுக்கு சரியாக இருந்தது. ராகு கேதுக்கள் அவருடைய பங்குக்கு ஒரு கிரகம் நல்லா, அதாவது ஃபேவரபுளாக இருந்தால் இன்னொரு கிரகம் அன்ஃபேவராக மாறிடும் எந்த ஒரு ராசிக்கும்.
அப்போ பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் அதனுடைய நிலை சரியாக இருந்ததா அப்படின்னா ஒரு சில ராசிகளுக்கு மட்டுமே நன்மைகள் தர இருந்தது. இப்போ இந்த ஆண்டு 2026 ராகு கேது ஸ்தான பலம், பார்வை பலம், சனி பகவான் ஸ்தான பலம், அது பார்வை பலம் தீர்ச்சின்னம் தான், தீய பலம் தான் தருவார். குரு பகவான் 3 ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறதால ஸ்தான பலம் மற்றும் பார்வை பலங்களால் 12 ராசிகளுக்கும் அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய நிலை நிச்சயமாக இந்த 2026 அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அற்புதமான ஒரு ஆண்டாக விளங்கப் போகிறது. நீங்கள் எதிர்பார்த்த காரியம் கைகூடி வரப்போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடைய போகிறது. அடுத்த உங்களுடைய முயற்சிக்கு எல்லாம் நன்மையாக நடந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் பயணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இந்த என்னுடைய ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைத்திட ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். ஹாப்பி நியூ இயர் 2026. மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கிய மேஷ ராசி அன்பர்களுக்கு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு மங்களகரமாக உங்களுக்கு இல்லங்களில் நல்லது நடக்கட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும். ராசிநாதன் பொறுத்தவரையும் செவ்வாய் பகவான் 1.5 மாதம் ஒரு கட்டத்தில் இருந்து பலன் தருவார். நம்ம ஆண்டு பலனை ஆண்டு கிரகங்களை வைத்து தான் நம்ம பலனை சொல்ல வேண்டும். முதல்ல நம்ம சனி பகவானை எடுத்துக்கொள்ளலாம். இந்த சனி பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஷ ராசி அன்பர்களுக்கு விரயச்சனி சென்று கொண்டு இருக்கிறது. எப்பவுமே எந்த ஒரு ராசிக்கும் 7.5 சனி கமிட் ஆக போகுது. இது 25, ஏதாவது மார்ச் மாதமே வந்துடுச்சு. 2025 மார்ச் மாதம் சனி பயிற்சி நடந்தது. மீனத்துக்கு வந்தார். கிட்டத்தட்ட 9-10 மாத காலமாக ஓடிக்கொண்டு இருக்கிறது இந்த 7.5 சனி. எப்பவுமே இந்த விரயச்சனி நடக்கும் அன்பர்கள் பார்த்தீங்கன்னா கையில் காசு பணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வச்சு இன்னும் ஒரு 5 லட்ச ரூபா கையில் இருக்குன்னு இங்கே இருக்கும். இன்னும் ஒரு 10 லட்சமோ 5 லட்சமோ போட்டு ஏதாவது ஒரு சுப செலவை ஏற்படுத்திக்கணும். ஒரு இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், ஃப்ளாட் வாங்கலாம், கார் வாங்கலாம், பிள்ளைகளுக்கு திருமணம், ஏதோ ஒரு சுப செலவு நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னு சொன்னால், கடன் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் இந்த 7.5 சனியினுடைய தாக்கம் என்பது அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா விரயச்சனி விரயத்தை பண்ணணும். நீங்கள் அப்படியே காசு 5 லட்ச ரூபா கையில் வச்சுருக்கீங்கன்னு வைங்க, 5 லட்சமோ 8 லட்சமோ, அது கடைசியில் கொண்டு போய் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள், நீங்களாக இருக்கலாம், மற்ற உங்கள் மனைவி இல்லை தந்தை, மற்ற பிள்ளைகள், குடும்ப உறுப்பினர்களுக்கு போய் மருத்துவ செலவு கொண்டு போய் மொத்தமாக கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்போது இந்த விரயம் ஆகாமல் இருக்கிறதுக்காகத்தான் நம்ம முன்கூட்டியே சொல்கிறோம். இன்னும் 1.5 வருஷம் இருக்குங்க விரைய செலவு இந்த மேஷ ராசிக்கு. இந்த 1.5 ஆண்டு காலமாவது நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது. சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 19 ஆண்டு, அதாவது 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, சுமார் 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு முதல் சுற்று போகும். அது முதல் சுற்று மங்குச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டல்லாக இருக்கும். அதாவது இப்போ 19 வயசுன்னா எல்லாம் யூத்து தானேங்க, படிக்கிற பிள்ளைங்க. அவங்க 10th +2 டிகிரி இதெல்லாம் படிப்பாங்க. அப்போ படிக்கிற காலத்தில் இந்த 7.5 சனி வந்ததுன்னு சொன்னால், சனி மந்தன்னு பேர். என்ன பண்ணுவார், படிப்பை தவிர மீது எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு.
அப்படி மீறி புத்தகத்தை எடுத்து படிங்கப்பா, கொஞ்சம் இது பண்ணுங்கப்பா அப்படின்னா படித்தாலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அப்படி மீறி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறக்கூடிய பிள்ளைகள், ஒரு 90 மார்க் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அது 60 மார்க்கு தான் கிடைக்கும். எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்காது. இதுதான் 7.5 சனி, முதல் சுற்று மங்கு சனி அப்படின்னு சொல்கிறேன். அதனால் இந்த 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களும் சரி, அதுக்கப்புறம் 2வது சுற்று பொங்கு சனின்னு சொல்லக்கூடியவர்கள், இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்க. சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். ஆஞ்சநேயர் சுலோகம், அனுமன் சாலிசா சொல்லுங்க. அனுமனை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். இதுதான் ரெமிடி. 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நல்லது பண்ணும். டென்ஷன் இருக்கும், எதை தொட்டாலும் என்னடா பார்த்து இப்படி ஒரு டென்ஷன் ஆகுது, டார்ச்சராக இருக்க அப்படின்னு எல்லா இடத்துலையும் போய் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க. ஆனால் இறுதியில் வெல்லக்கூடிய நிலை, ஃபினான்ஷியல் ரீதியாக ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. 2வது சுற்று என்பது பொங்கு சனி. அப்போது ஆரம்பத்தில் ரொம்ப டார்ச்சரு, ஒரு மன உளைச்சல் எல்லாத்தையும் அனுபவித்தாலும் இறுதியில் உங்கள் மனசு ரொம்ப வாழ்க்கை, அதாவது பாதை இதுதான், பயணம் இதுதான், வாழ்க்கை, அவனுடைய நிலையை எடுத்து கொடுத்துட்டு போவார். இந்த சனி பகவான் அற்புதமாக பண்ணிட்டு போவார் 19 வயசுக்கு மேலே இருக்கிறோம். அதுதான் நம்ம சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் விடுங்கள், ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள், முடிஞ்சால் அனுமன் சாலிசா கூட சொல்லுங்கள். சூப்பர். தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். இப்போ 3வது சுற்று நடக்கும். அவங்க 3வது சுற்று நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உடல் ரீதியாக பிரச்சனை வரும். ஒரு 19னா ஒரு 40 வயசுக்கு மேலே, 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு, ஒரு 3வது 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 3வது 2 வரும்னா அந்த 3வது 2 ஃபிசிக்கலாக பாதிக்கும். ஆனால் மற்ற ஃபினான்ஷியல் ரீதியாலாம் ஒன்றும் பண்ணாது. ஃபிசிக்கலாக கொஞ்சம் எதிர்பார்த்த நேரத்தில் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து போவீங்க, அது போக முடியாத போயிடும். ஒரு வெளிநாடு போகிறோம், வெளியூர் பயணம் போகணும்னு டிக்கெட் எடுத்து வச்சுருப்பீங்க, அது முடியாமல் போகும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாருமே இந்த மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு 7.5 சனி, அது விரயச்சனி நடந்து கொண்டிருப்பதால் கொஞ்சம் சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். டென்ஷனாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. வீண் வாக்குவாதங்களை வீட்லேயும் சரி, வெளியிலையும் சரி, அலுவலகத்துலேயும் சரி, ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி, கூடிமான வரைக்கும் ஊமையாக இருக்கிறதே நல்லது. யாராவது எதாவது சொன்னாங்கன்னா பதிலே சொல்லாதீங்க, கவுண்ட்ரு கொடுக்காதீங்க. இப்படி இருந்தாலும் பாதி பிரச்சனை அங்கேயே சால்வ் ஆகிடும். நம்ம எதுவும் பேசிகிட்டு இருக்க இருந்தாலும் வாய் திறக்க மாட்டேங்க நானே அப்படிங்கிற மாதிரி, என்ன சார் உங்கள் கருத்து சொல்லுங்கள், நான் என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி அப்புறம் நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் வர வேண்டாம். கணவன் மனைவி, மற்ற குடும்ப உறுப்பினர்கள், நட்பு வட்டாரங்கள், உறவினர்கள் வட்டாரங்கள், தெரிஞ்ச இடம், அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாமல் அப்படியே நீங்கள் டார்ச்சர் ஆகிடுவீங்க, அப்படியே பொங்கிடுவீங்க. ஏற்கனவே மேஷராசி என்பவர்கள் கோபக்காரங்க. அவங்க ஏதோ நல்ல விதமாக கேட்க போய் அவங்க எதுக்கு வராங்க, என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியாமலே நீங்கள் அப்படியே பொங்கிடுவீங்க. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அதனால் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருங்க. சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இது ஸ்தானப்படும். அப்போது ஒரு வருஷம் போயிடுச்சுன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5 years இருக்குது. அப்போ நீங்கள் இந்த மேஷராசி என்பவர்கள் கொஞ்சம் டாலரன்ஸ் இருக்கத்தான் வேணும், சகிப்புத்தன்மை இருக்கத்தான் வேணும், பொறுமையாக கையாளணும். நமக்கு டைம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே அப்பப்போ சோதனமாக நினச்சிக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் வரக்கூடிய பிரச்சனையை பெருசாக ஆகாமல் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நீங்களே காரணமாகிடுவீங்க. இப்போ சனி பகவானுடைய பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் இடத்தை பார்க்குறார், அதுக்கப்புறம் 6ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த 2ஆம் இடத்தை எந்த ஒரு சுபகிரகமும் பார்க்கல. இப்போ 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் குடும்பத்தை நல்லா பிரிச்சுடுவார். ஏற்கனவே 7.5 சனி, கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு, மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு அவங்க மல்லு கட்டி நிற்பாங்க.
அப்படியே சண்டை போட்டு பிரச்சனையாக தான் இருக்கும். வெளியில் இருக்கிறவங்க வேலைக்கு பார்ப்பாங்க. அதே போல் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. நண்பர் கேட்குறார், உறவினர் கேட்குறார் அப்படின்னு காசை தூக்கி கொடுத்தீங்கன்னா திரும்ப வராது. ஒன் வே டிராஃபிக் மாதிரி தான். அப்போது சனி பகவானுடைய பார்வை 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். பேசுறது எச்சரிக்கையாக சாப்பிட்றது தவிர மீது எதுக்கும் வாயை தரக்கூடாது. அப்படி திறந்தால் நம்ம பேசணுமா அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு கொதி, ஒரு கேள்வி எழுந்து அதுக்கப்புறம் பேச ஆரம்பிங்க. 2ஆம் இடம் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும். வாக்கு சாதுரியம், வாக்கினால் தொழிலை கொண்டு செயல்படக்கூடியவர்கள் ரொம்ப சாமர்த்தியமாக சாதுரியமாக செயலாற்றணும். இல்லைனா ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு தெரியாமலா பெரியவங்க சொல்லியிருக்காங்க, பிரச்சனை வந்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. என்னதான் உங்களுக்கு மற்ற கிரகங்கள் சப்போர்ட்டிவாக இருந்தாலும் எதிரிகளுடைய தாக்கம் இருக்கும். ஆனாலும் இறுதியில் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. கடன் சுமை இருப்பவர்கள் கொஞ்சம் பெரிய கடனாக இருக்கும், அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரீபே பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து முடிவு எடுத்து ரீபே பண்ண ஆரம்பிப்பீங்க. மற்றபடி இந்த 6ஆம் இடம் என்பது தேக ஆரோக்கியத்தை தரக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானம். உங்களுக்கோ உங்கள் சார்ந்த குடும்ப உறுப்பினர்களுக்கோ யாருக்காவது உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக வைக்கும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இது சனி பகவான் ஆண்டு பலனை தரக்கூடியவர். அடுத்தது குரு பகவானை எடுத்துக்கலாம். குரு பகவான் 3 பிரிவாக பிரிக்கலாங்க. மிதுனம் வரைக்கும், அதாவது மிதுனம் என்பது இருக்கக்கூடிய காலம் எப்படின்னாக்கா மே மாதம் வரைக்கும் மிதுனத்தில் இருக்கார். 3ஆம் இடம். 3ஆம் இடம் ஸ்தான பலம் இல்லை என்று சொன்னாலும் கூட பார்வை பலத்தால் உங்களுக்கு எங்கெல்லாம் பார்க்க போகிறார் பாருங்கள். 7ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். அப்போது கணவன் மனைவி ஒற்றுமை, நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் சிறந்து விளங்கும், சமூகத்தில் பேரு புகழ் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 10ஆம் இடம், அதாவது 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 10க்குடையவன் 12 இருந்தாலும் 11 ராகு இருக்கார். 11ஆம் இடத்துல ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க. அப்போ 11 ராகு அப்படின்னா அது குரு பார்வையில் இருக்கார் அப்படின்னா சூப்பராக பண்ணுவார். அப்போ தொழில் ரீதியாக நீங்கள் சிவனேன்னு உட்காந்தாலும் வரக்கூடிய கஸ்டமரோ நண்பரோ உறவினரோ, என்னங்க கடன் எடுத்துறீங்க, நான் காசு தரேங்க, நீங்கள் கடையை கொஞ்சம் டெவலப் பண்ணுங்கள், இல்லைன்னா இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்வது வார்த்தை மட்டுமல்ல, செயலிலும் காண்பித்து காசு பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு போவாங்க. அப்போ வாங்கிய காசு நீங்கள் எப்படி வெளியில் எடுத்து செலவு பண்ண முடியும்? தொழிலில் தானே போடணும்னு எல்லாத்தையும் கொண்டு போய் தொழிலில் போடுவீங்க. நல்ல கமாடிட்டிஸை வாங்கி அடுக்கி வைப்பீங்க, இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுவீங்க. கடன் நிறைய பேர் கடன் கொடுத்துருக்காங்க, நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க, நம்ம கேட்காமலே கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒழுங்காக ரீபே பண்ணணும். ஏன்னா மானஸ்தான் நீங்கள் மேட்சராட்சி நண்பர்கள் ஒழுங்காக ரீபே பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அதிகப்படியான நேரத்தை செலவு பண்ணுவீங்க. வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ண இடத்துல 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்ப்பீங்க. தொழிலும் சிறப்பாக செல்லும், சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. யாரெல்லாம் மேஷராசி என்பர்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக போகலாம். சூப்பர், அற்புதமான காலகட்டம். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். 11 ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க. அப்போ தொழில் அமக்கலமாக இருக்க போது, உத்தியோகம் பார்க்குறேங்க நாங்கள், எங்களுக்கு எப்படி இருக்குங்க, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட் எல்லாம் கிடைச்சி சந்தோஷமாக இருப்பீங்க. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் அற்புதமான காலகட்டம் இந்த மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு. இந்த குரு உச்சமடைய போகிறார். ஜூன் 2ஆம் தேதி முதல், அதாவது 14 அக்டோபர் 14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு உச்சம். அப்போ அவர் யார்? அவர் 9க்குடையவர். 9க்கும் 12க்கும் உடையவர் குரு உச்சமடைகிறார் என்று சொன்னால் வெளிநாடு கண்டிப்பாக போகணும்னு நினைக்கிறவங்க போக முடியும். பாக்கியமான ஒரு சூழல், எல்லாம் ஈஸிலி டு கெட்டு. நீங்கள் நினைப்பீங்க, அது நடக்கும். அதுதான் பிராப்தம் அப்படின்னு சொல்லணும். அதாவது குடும்பத்தில்
விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளுடைய தேவைகளை கருதி ட்ரெஸ் மெட்டீரியல், லேப்டாப்பு, கம்ப்யூட்டரு, ஆர்னமெண்ட்ஸு, தங்கம், வெள்ளி போன்றவை வாங்கி தரக்கூடிய ஒரு நிலை. வீடு மனை வாங்க, வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ண, இப்படி சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடத்துவீங்க. விவசாயம் பண்ணக்கூடியவர்கள் அழகாக நாங்கள் விவசாயத்தில் நல்ல கால்நடை வளர்ப்பு சிறப்பாக இருக்கும். கால்நடையால் நல்ல வருமானம் கிடைக்கும். விவசாயத்துலேயும் நல்ல ஒரு வருமானத்தை பார்க்க போகிறீங்க. மற்றபடி இது செவ்வாயினுடைய வீடாக இருப்பதால் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, மீடியா துறை அத்துணை அன்பர்களுக்கும் இந்த ஆண்டு பொற்காலம். 7 சனி நடந்தாலும் அது டோன்ட் கேர், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நம்ம சொன்ன பரிகாரத்தை பண்ணுங்கள். மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. ராகு ஒன்றே போதுங்க, பயங்கர சாதகம். குரு அதை விட சாதகமாக இருக்கார். இப்போ இந்த 2 கிரகமும் உங்களை போட்டி போட்டு உங்களை நிறுத்தி உயரத்துக்கு கொண்டு போகும். பெரிய லெவலில் நீங்கள் ரீச் ஆவீங்க. உங்கள் எண்ணங்கள் உயர்வடைய போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இந்த கேது 5ல் இருக்கார். பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை, பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும், குழந்தை பாக்கியத்தில் தடைகள் இருக்கும். அது எது வரைக்கும் அப்படின்னாக்கா உங்களுக்கு அக்டோபர் 14 முதல் டிசம்பருக்கு இறுதி வரைக்கும் உங்களுக்கு அந்த சிம்மத்தில் குரு இருக்கிறது. சாதகமான சூழல், சாதிக்கும் நேரம். முதல் 10 மாதம் சூப்பராக, கடைசி 2 மாதமும் சூப்பராக தான் இருக்கும். ஸோ 12 மாத காலம் ஆண்டு முழுவதும் இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு பொற்காலம் என்று சொல்லலாம். கேதுவுக்கு பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். ஓம் அமிர்த கேதுவே போற்றி வணங்குங்கள். 1008 தடவை சொல்லுங்கள். ஓம் அமிர்த ராகுவே போற்றின்னு 1008 தடவை சொல்லுங்கள். மற்றபடி குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணலாம். குரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க புத்தாண்டு பிறந்த உடனே. இந்த ஆண்டு அமோகமாக இருக்க போகிறது. பொருளாதாரத்தில் சாதிக்க போகிறீர்கள். வங்கி கணக்கு உயரப்போகிறது. செல்வாக்கு பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது.